ஹே எல்ஜி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம எல்ஜி ஃபேமிலி மெம்பர்கிட்டருந்து வந்த ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். அவங்களோட பேர் சொல்ல விரும்பலை, எல்ஜி ஃபேமிலின்னு நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் 2 குழந்தைகளின் அம்மா. ஒரு குழந்தைக்கு 7 வயசாச்சு, இன்னொரு குழந்தைக்கு 22 மாதம் ஆச்சு. ரெண்டுமே பெண் குழந்தைகள். நான் பிகாம் 2011 பாஸ் அவுட் ஆன சிஎஸ் கிராஜுவேட். இப்போ தனியாக வாழ்கிறேன். நான் ஒரு வேலைக்கு போக ஆசைப்பட்றேன். என்னோட கரியரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு இவங்க கேட்டிருக்காங்க. நம்மளோட தமிழ் சமூகம், இந்திய சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு காலேஜ் முடித்த உடனே பொண்ணை கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற வழக்கம்லாம் இருக்குது. அப்போ ஒரு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது, நம்ம யாருக்குமே ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டஃப் டைம் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுடுறோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு தெரியாத ஒரு நிலைமை. நம்மளுக்கு உழைக்கணும், நான் ஒரு வேலைக்கு போகணும், நான் எனக்குன்னு ஒரு கரியர் அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருந்தால் கூட, நீங்கள் 2011 காலேஜ் முடித்த ஒரு ஃப்ரெஷர், 2020 காலேஜ் முடித்த ஃப்ரெஷர்ஸ், 2019 முடித்த ஃப்ரெஷர்ஸ் தான் கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் 2011 முடித்தவங்களோட ஏஜ் கேப் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கான ஃப்ரெஷர்ஸோட. அதனால தான் அதிகமான நேரங்களில் கம்பெனிஸில் ஒரு ரொம்ப ஏஜ்டான ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு ரீசன். ஏன்னா இருக்கிற டீம் டைனமிக் குலைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வரும்போது நம்மளோட ஒப்பீனியன்ஸை ரொம்ப அதிகாரப்பூர்வமாக முன்வைப்போம். அப்போ மற்ற ஃப்ரெஷர்ஸ் கொஞ்சம் இன்டிமிடேட்டடாக ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. இதனால டீம் டைனமிக்ஸ் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்றதால தான் கம்பெனிஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் நல்ல கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த சூழ்நிலையில் நிறைய பெண்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மைண்ட்லேருந்து ஐயையோ என்னை யார் வேலைக்கு எடுப்பா, ஐயையோ நான் என்ன கரியரை சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த பயங்களை ஒதுக்கி தள்ளிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர் ஸ்டார்ட் அப்ஸ், நம்மளோட எஸ்எம்இஸ், நம்மளோட அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஆண்டர்ப்ரனர்ஸ், அது ஐடியாக இருந்தாலும் நான் ஐடியாக இருந்தாலும், அவங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கரியர் பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி உள்ளே வரவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா பெண்கள்னால் சின்சியராக இருப்பாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, டயத்துக்கு வருவாங்க, டயத்துக்கு வேலையை முடிப்பாங்க, அவங்களோட விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளோட தமிழ் சமூகத்தில் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு, அந்த கம்பெனியோட நிர்வாகிகளுக்கு அதிகமாக இருக்குது. அங்கே உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நாங்கள் டேலண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கிறதால, நான் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட பேசியிருக்கிறதால அந்த ஒப்பீனியனை தான் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அது ஒன்று. உங்களோட மைண்ட் செட்டில் எனக்குன்னு கண்டிப்பாக ஒரு வேலை காத்திருக்கு, என்னால் இங்கே சாதிக்க முடியும் அப்படின்றத கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் பயந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடியே நின்னா கூட நீங்கள் பார்க்க முடியாத சூழல் தான் ஏற்படும். ஏன்னா உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்டால் அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேட்டடான செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை, உங்கள் கண்ணு முன்னாடி வர விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வழிவகையாக அது அமையும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறதால உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி ஃபேமிலி மெம்பரோட இமெயிலேருந்து எனக்கு தெரியுது அவங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. ஐ எம் அஸ்யூமிங் அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட இங்கிலீஷை வச்சு மட்டுமே ஒரு ஜாபை கண்டிப்பாக தேடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாட் ட்ரெண்டை, இப்போ இருக்க ஒரு ஹாட் ட்ரெண்டை கற்றுக்கிறது மூலமாகவோ, இல்லை எப்போவுமே இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது மூலமாகவோ அவங்களால அடுத்த நிலையில் பிரான்ச் அவுட் பண்ண முடியும், கிளை விரித்து அவங்களோட கரியரில் போக முடியும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நம்ம மிஸ் பண்ண அந்த ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை உருவாக்கிக்கணும். நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜாப் நம்ம தேடி இருந்தோம்னா, இன்றைக்கி இந்த ஒரு சூழல் உருவாகும் போது கூட நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தைகளுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலி ஓகே
கட்டமைச்சாச்சு, நமக்குன்னு ஒரு ஜாப் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் போது நீங்கள் திரும்பி பார்த்து நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஜாப் பண்ணீங்களோ, என்ன டொமைனில் ஒர்க் பண்ணீங்களோ, எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணீங்களோ அங்கேருந்தே ஆரம்பிக்க முடியும். ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லாததால் நீங்கள் என்ன ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குதோ, ஒரு ஃப்ரெஷருக்கு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் உங்களோட ப்ரொஃபைல் அனுப்புவீங்க. அங்கெல்லாம் வந்து அந்த ஹெச்ஆர்கே கால் பண்ணியே நீங்கள் பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன்டர்வியூக்காக. ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் 2011 பாஸ் அவுட் அந்த பார்த்து உடனே இல்லை ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு ஹெச்ஆர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஜாபுக்கு அது முக்கியமாக தேவைப்படுது, ஒரு இமெயில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50% சான்ஸை நீங்களே அதிகப்படுத்திக்கிறீங்க உங்களோட இன்டர்வியூஸை டபுள் பண்ணுறதுக்கு, ஓகேவா, 2x ஆக்குறதுக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறாங்க, ஓகேவா, உங்களுக்கு ஐடி திறமை இல்லை, நீங்கள் எந்த சர்டிஃபிகேஷனும் பண்ணல, நீங்கள் எந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கல அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன ஸ்கில் இருக்குது அதை பேஸாக வச்சு அது எங்கெல்லாம் தேவைப்படுது அந்த ஃப்ரெஷர் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோன் எடுத்து ஹெச்ஆர் கூட கலந்துரையாடும் போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு பெட்டராக புரியும், நீங்களும் உங்களோட ஸ்கில் செட்ஸை கொஞ்சம் விரிவாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் வெறும் ரெஸ்யூம் மட்டும் போட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல இன்டர்வியூ காலுக்கு, அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சான்சஸை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஃப்ரெஷர்ஸ்க்கே இப்போ ஜாப் மார்க்கெட் பயங்கர டல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகாது. அடுத்த 6 மாதத்துக்காவது அட்லீஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது நம்மளோட நிலைமை. ஏன்னா இப்போ இருக்க அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால் இந்த சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து நல்லா எழுதுகிற திறமை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில்லாக அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்ற கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் எனக்கு குழந்தைகள் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்க ஒரு கான்டென்ட் ரைட்டராக அவங்கள முன்னிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் செய்யலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன மாதிரியான ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸை பண்ண முடியும், என்ன மாதிரியான ஸ்கில்ஸை எனக்கு டெவலப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம், நீங்கள் டெக்னிக்கலாக டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டாக அந்த டிசைன் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகலாம். இல்லை உங்களுக்கு கைவினைகள் பண்ணுற ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க், ஒரு டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், ஓகே, அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ளவுசஸ் ஆர் சாரீஸ் அதில் வந்து நீங்கள் டிசைன் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பற்றி நான் நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டமைக்க முடியும் அப்படின்றத அதை சர்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், லாவண்யா ஜெயக்குமார் கான்டென்ட் ரைட்டிங், லாவண்யா ஜெயக்குமார் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ், லாவண்யா ஜெயக்குமார் ஃப்ரீலான்சிங், லாவண்யா ஜெயக்குமார் ஹோம் பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தொடர்பாக நான் பேசினேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சிச்சுவேஷனில் நான் பார்க்குறது என்னென்னா, இவங்களுக்கு 22 மாத குழந்தை இருக்குது, அது கை குழந்தை தான் இல்லையா, less than 2 years. அப்படி இருக்கும்போது அவங்களால விட்டுட்டு வர முடியுமா ஒரு ஜாபுக்கு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா துணை இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி வராது. அண்டு நம்மளை விட பெஸ்ட்டாக நம்ம அப்பா அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் வேலைக்கு போகும்போது கூட எல்லாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு அது சாப்பிட்டுச்சா, அது தூங்குச்சா அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னால் என்னோட குழந்தைய விட்டுட்டு போக முடியுமா, அப்படி விட்டுட்டு போனாலும் கரெக்டான கேர்டேக்கர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் டிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் சர்ச்சில் இறங்குனீங்கன்னா நீங்கள் இந்த கொஷனுக்கு ஈஸியாக உங்களோட இன்டர்வியூவருக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கனாலுமே அங்கே முக்கியமாக கேட்க போகிற கேள்வி இதுதான். உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, 7 வயசு குழந்தையாவது நீங்கள் வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, அந்த 22 மாத குழந்தை என்ன பண்ணும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ ஒரு யங் விமன் டீன் இயர்ஸில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன் என்னென்னா, அட்லீஸ்ட் 1 or 2 years உங்களுக்குன்னு ஒரு ஜாப் ப்ரொஃபைல் கையில் இருக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கிடைக்குது. நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சு குழந்தைகளுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒன்று தேவைப்படும். ஹஸ்பண்ட் பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு, குழந்தைங்க பார்த்துட்டு ஜாலியாக வளர்ந்துருங்க, அதுக்கு பாட்டு ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆகிடும். உங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஓகேவா? நிறைய பெண்கள் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ படித்தேன் கரண்டி பிடிக்க தானே என்னை விட்டுட்டீங்க, இவ்வளோ படித்தேன் நான் வேலைக்காரியாக தானே இங்கே இருக்கேன் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
ஓகேயா? அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களோட திறன்களில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட மைண்ட் செட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராவது ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டாலோ, யாராவது ஒரு விஷயம் நம்மளோட பாடி லாங்குவேஜில் அவங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட பெண்களால் அதை உன்னிப்பாக கவனித்து அதே மனசில் போட்டு அவங்க புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? உங்களோட மைண்ட் செட்டில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு தான் நம்மளோட எல்ஜே ஷோஸ் நான் பண்ணியிருந்தேன். ஆஸ்க் எல்ஜே ஷோலையும் உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் அதிகமாக ஆன்சர் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட திறன்களையும் உங்களோட மனதிலையும் அந்த மன வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் உங்களோட திறன்களின் வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க மைண்ட் செட் ஸ்கில் செட் சார்ந்த கோர்ஸ்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். lavanyajaykumar.comல இந்த கோர்ஸ்லாம் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைங்களெலாம் வச்சுட்டு கண்டிப்பாக அவங்களால வெளியே வந்தெல்லாம் படிக்க முடியாது. நம்மளோட கோர்ஸ் வந்து ஆன்லைன் தான். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், உங்களோட டேப்லெட், உங்களோட டெஸ்க்டாப் எதில் வேணாலும் நீங்கள் நம்மளோட கோர்ஸ்களை எடுத்து படிக்க முடியும். உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் உங்களோட கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி, நான் சொன்ன இல்லையா அந்த கான்டென்ட் ரைட்டிங் மாதிரியான ஸ்கில்ஸுக்கும் சரி, உங்களோட மைண்ட் செட்டுக்கும் சரி, பல விதமான கோர்ஸ்களை நான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்காக, நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நீங்கள் lavanyajaykumar.comல ஆக்சஸ் பண்ண முடியும். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் இந்த எல்ஜே ஃபேமிலியில் இணைய முடியும். நான் உங்களை lavanyajaykumar.comல சந்திக்கிறேன்.